வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று முதல் பாமரன் பார்வையில் என்ற தலைப்பிலே ஒரு புதிய தொடரில் அரசியல், சமூக, பொருளாதார நிகழ்வுகளை அசைபோடவிருக்கிறோம், ஆராய இருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று முதலாவதாக விசில் ஒளி வெற்றி முழக்கமானது எப்படி என்று திரு விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் பெற்ற எதிர்பாரா வெற்றி குறித்து தான் ஆராய இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் சித்தாந்த ரீதியாக திராவிட கட்சிகளில் இருந்து மாறுபடவில்லை. அதனால் கொள்கை ரீதியாக அதன் மேல் ஒரு புது ஈர்ப்பு ஏற்பட வாய்ப்பே இல்லை. தவேகாவின் தலைவர் விஜய் பிரபலமான நடிகராக இருந்ததாலும், குழந்தைகள் இளையவர்களை கவர்ந்திருந்ததாலும் அவரது ரசிகர்கள் தாண்டி வாக்கு வங்கி அதிகரிக்காது என்றும், அது எப்படி கணக்கு பார்த்தாலும் 20% வாக்குகளை தாண்டாதும் என்றே நான் உட்பட பலரும் கணித்தோம். அதோடு திரு விஜய் அவர்கள் தனது தமிழக வெற்றி கழகத்தை வளர்க்க போதிய உழைப்பை வழங்கவில்லை. போதிய உழைப்பு என்ன, களப்பணி எதுவும் ஆற்றவில்லை. குறைந்தபட்ச உழைப்பை கூட அவர் கொடுக்கவில்லை. அப்படி இருக்க வாக்கு வங்கி 30% தாண்டினால் ஒழிய, அதுவும் தீவிரமான மும்முனை போட்டி மட்டுமே அந்த வாக்கு சதவீதம் சீட்டுகளாக மாற வழிவகுக்கும். அப்படி இருக்க தவேகா இப்போது தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியாக வடிவெடுத்தது எப்படி? இதுதான் எல்லோர் புருவத்தையும் இமயம் வரை உயர்த்துகின்றது. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அவருக்கு விழுந்த வாக்குகளை 4 வகைகளாக பிரிக்கலாம். முதலாவது அவரது தீவிர ரசிகர் பட்டாளம். இதுதான் அவரது அடிப்படை வாக்கு வங்கி. இது 10 முதல் 15% இருக்கலாம். இரண்டாவது, அந்த ரசிகைகள் சொன்னார்கள் என்பதற்காக விசிலுக்கு வாக்களித்த அவர்களது பெற்றோர், உற்றோர், உறவினர்கள். இந்த உளவியல் எனக்கு புரியவே இல்லை. குழந்தைகள் கேட்டுக்கொண்டனர் என்பதற்காக அவர்கள் விரும்பும் பொருளை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் மாநில நலனுக்காக வாக்களிக்கும் போது சுய புத்தி கொண்டு மாநில நலனுக்கு எது உகந்தது என்று சிந்தித்தளவா வாக்களித்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எதையும் சிந்திக்காது தன் குழந்தைகளும் பேர குழந்தைகளும் சொல்கிறார்கள் என்பதற்காகவே மாநில நலனை அடகு வைப்பது எப்பேற்பட்ட அறிவின்மை! காலப்போக்கில் அவர்கள் தங்கள் தவறுகளுக்காக வருந்துவார்கள் என்றே நான் நினைக்கிறேன். இந்த வாக்குகள் 10% வரை இருக்கலாம். ஆனால் மூன்றாவதாக வந்த வாக்குகள் இருக்கிறதே, அந்த வாக்கு வங்கி தான் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குகள் சீட்டுகளாக மாற வழிவகுத்தன. அதுதான் மாற்றத்தை விரும்பியவர்களின் வாக்கு. அவர்களுக்கு திமுகவின் மீது தீரா கோபம், அஇஅதிமுக மீதும் எந்த நம்பிக்கையும் எழவில்லை. அரசியல்வாதிகளில் பாஜகவை சேர்ந்த திரு அண்ணாமலை போன்றோரை தவிர யாரும் நேர்மை, ஊழல் எதிர்ப்பு இது குறித்து பேசுவதே இல்லை. ஆனால் அவர் சார்ந்த பாஜகவோ ஊழலில் திமுகவுக்கு சற்றும் குறையாத அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைத்து கொண்டு விட்டது. எனவே மாற்றத்தை விரும்பியவர்கள் இவராவது மாற்றத்தை தரமாட்டாரா என்ற நப்பாசையில், ஏக்கத்தில் அளித்த 10 முதல் 12% வாக்குகள் தவேகாவின் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கின்றன. மாற்றத்தை எதிர்பார்த்த அவர்களும் கால வெள்ளத்தில் ஏமாற்றமே அடைவார்கள் என்றே நான் எதிர்பார்க்கிறேன். நான்காவது, பிற கட்சியில் இருந்து வந்தவர்களை, சொந்த செல்வாக்கு உள்ளவர்களை தனது வேட்பாளராக தவேகா பல இடங்களில் நிறுத்தியுள்ளது. அவர்கள் 2 முதல் 3% வாக்குகளை கொண்டு வந்து சேர்த்து அதன் மூலம் வாக்கு வித்தியாசத்தை அதிகரித்துள்ளார்கள். இதுதான் ஓட்டை பிரிப்பவர்கள் என்ற நிலையில் இருந்த தமிழக வெற்றி கழகத்தை சீட்டை பிடிப்பவர்கள் என்ற நிலைக்கு உயர்த்தியது. இதன் மூலமாக இன்று தனிப்பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்துள்ளது. இனி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். தொடர்ந்து இதுபோல பாமரன் பார்வையில் என்ற தலைப்பில் நாம் சமூக, பொருளாதார, அரசியல் நிகழ்வுகளை அலசுவோம். தொடர்ந்து அவற்றை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.